மகளே வெல்கம் டு த போட்டுக்காரன். சுமார் ஒரு மாசமா நம்ம போட்டை கரைக்கு மேலே ஏற்றி வச்சு நல்ல வேலை பார்த்து பழம்னு புது மாப்பிள்ளை மாதிரி ஆக்கிட்டோங்க. இப்போ இந்த புது மாப்பிள்ளையை வந்து தண்ணியில் விட்டுறதுக்குள்ள நேரம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதனால என்ன ஜேசிபி வச்சு போட்டுக்கு மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்டா போட்டை தண்ணியில் விட்டுறதுக்கும் ஒன்று ஜேசிபி வச்சு மேலே ஏற்றுறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டை ஓட்டிட்டு தண்ணியில் வந்து ஒரு 7.5 போட்டு காட்டலாம் தான். அதனால இந்த மாதிரியா நான் போட்டுக்கு மேலே போகிறேன். இப்போ நான் வந்து போட்டில் வந்து ஏறிட்டேன். பாருங்கள் எப்படி ஏறினேன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம போட்டை வந்து இந்த புல்டோசர் உதவியோட தள்ளி தண்ணியில் விட போகிறாங்க. எப்படி விட்றாங்கன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நம்ம புது மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா தங்கத்தட்டில் வச்சு தண்ணியில் இறக்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா கடல் தண்ணி நம்ம புது மாப்பிள்ளை மேலே பட்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நம்ம புது மாப்பிள்ளை பார்க்க எப்படி நல்ல கலராக ஹேண்ட்ஸமாக ஸ்டைலாக சூப்பராக இருக்காரா என்ன அப்படின்னு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டை வந்து அழகாக ஓட்டி அதை வந்து பத்திரமா வந்து கரையில் கெட்டுறதுக்குள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நைட்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். பகலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ நான் பகலில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜையும் போடுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் போட்டு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.